ஆனந்தி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக மகேஷ் கிட்ட இருக்க வீடியோவை வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மித்ரா மகேஷ் கிட்ட இருந்து ஆனந்தி அந்த வீடியோவை வாங்கிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் மகேஷை ஆனந்தி பார்க்க விடாத மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை ஆனந்தி புரிஞ்சுக்கிறாங்க. நாம் மகேஷ் சாரை பார்க்கக்கூடாதுன்னு தான் இந்த மித்ரா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. நாம் இதுக்கு வேறு ஏதாவது தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு யோசித்து மகேஷை பார்த்து வீடியோவை வாங்குறதுக்காக சௌந்தர்யாவை அனுப்புகிறாங்க. ஏன்னா சௌந்தர்யா போனால் எந்த சந்தேகமும் வராது. ஆனந்தியை தான் மித்ராவும் கருணாகரனும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சௌந்தர்யாவை கண்டுக்க போகிறது கிடையாது. அதனால் ஆனந்தி புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணுறாங்க. சௌந்தர்யாவை அனுப்புகிறாங்க. சௌந்தர்யாவும் மகேஷ் கிட்ட போயிட்டு அந்த வீடியோவை கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் ஆனந்திக்கு நடந்திருக்க கொடுமையை பற்றி மகேஷ் கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க சௌந்தர்யா. ஆனால் அதுக்கப்புறம் வேண்டாம், ஆனந்தி கோச்சுப்பா அப்படின்னு விட்டுடுறாங்க. மகேஷும் சௌந்தர்யாவை பார்த்ததும் என்ன சௌந்தர்யா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. சௌந்தர்யா, நீங்கள் ஃபங்க்ஷனில் எடுத்த வீடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தி சொன்னால் அந்த வீடியோவை ஆனந்தி வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சௌந்தர்யா, அப்போ தானே ஆனந்தியோட பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தியோட பிரச்சனையா, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு மகேஷ் சார் கேட்குறாரு. உடனே சௌந்தர்யா, ஐயோ உளறிட்டோமா அப்படின்னு நினச்சி இல்லை சார் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கருணாகரன் கரெக்டாக என்ன யாரோ குறையிற மாதிரி இருக்கே, சௌந்தர்யா எங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆனந்திக்கு ஷாக் ஆகிடுது. உடனே ஆனந்தி அவள் பாத்ரூம் போயிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்குள்ளே ஆனந்தி கருணாகரனை சமாளித்து சாப்பிட்டுட்டு கீழே வர்றதுக்குள்ளே சௌந்தர்யா மகேஷ் கிட்ட இருந்து வீடியோவை வாங்கிட்டு வந்துடுவாங்களா? அன்பு வேற ஆனந்தி கிட்ட நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற சொல்லுன்னு கேட்டுட்ருக்காரு. ஆனந்தி இப்போவாவது அன்பு கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு.